வெல்கம் டு அஹர் லாங்குவேஜ் சென்டர் பிள்ளைகள். நாங்கள் இன்றைக்கு 2019ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வடமராட்சி ஐசிடி பேப்பரை நாங்கள் பார்க்க போகிறோம். இது செகண்ட் டேர்ம் எக்ஸாமுக்கு நடந்தது. இப்போ உங்களுக்கு நடக்க போகிற எக்ஸாமுக்கும் இந்த மாதிரியான கேள்விகள், இந்த மாதிரியான ஒரு பேப்பர் தான் வரப்போகுது பிள்ளைகள். அப்போ நாங்கள் முதலாவது கேள்வியை பார்ப்போம். 1 தொடக்கம் 20 வரையுள்ள வினாக்கள் ஒவ்வொன்றிலும் 1, 2, 3, 4 என இலக்கமிடப்பட்ட விடைகளில் சரியான அல்லது மிக பொருத்தமான விடையை தெரிவு செய்து அதன் கீழ் கோடிடுக. இது எல்லாருக்கும் தெரியும். அப்ப இதுல முதலாவது கேள்வியை பார்த்தோம்னா நாங்க நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தப்படும் கணினி வகை அல்லாதது, இதுதான் இந்த கேள்வி போல. அப்ப எங்களுக்கு எங்க 9ஆம் ஆண்டு முதலாவது பாடத்திட்டத்துல நாங்க இது சம்பந்தமாக படிச்சிருக்கோம். நாங்க அதை கொஞ்சம் பார்க்க போறோம் முதலாவது. அப்ப நாங்க இதை பார்த்தோம்னா எங்களுக்கு இதுல விளங்குது. இப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு சில கணினிகளோட பருமன் பெருசாக இருக்கும். அதோட இந்த கணினிகளுக்கு வந்து நாங்க நேரடியாக ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், ஏசி கரண்ட் எங்களோட மின் சுற்றுல இருந்து வழங்க வேண்டி இருக்கும். அப்ப இந்த மாதிரியான கணினிகள் எங்களுக்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இயலாது. அதால இந்த கணினிகள் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வைத்து தான் நாங்க இதை பயன்படுத்தணும். அதே நேரத்துல பார்த்தோம்னா எங்களுக்கு சிறிய வகை கணினிகள் இருக்குது. இந்த கணினிகளை வந்து எங்களுக்கு பாரம் இல்லை, தேவையான இடங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். அது சிலது வந்து நாங்க மொபைல் அல்லது மொபிலிட்டி இந்த அந்த ஆப்ஷன் இருக்குது. அடுத்தது வந்து எங்களுக்கு இதை நாங்க எந்த நேரமும் வந்து மின் சுற்றுல தொடுத்து வைத்திருக்க தேவையில்லை. இதுல பேட்டரிஸ் இருக்கிறதால எங்களுக்கு சார்ஜ் நிற்கக்கூடிய உபகரணங்கள். அப்ப மின் துண்டிக்கப்பட்டாலும் இந்த உபகரணங்கள் இயக்கத்துல இருக்கும். அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். இந்த விதியை வச்சு நாங்க இந்த உபகரணங்களை 2 குரூப்பாக பிரிக்கலாம் பிள்ளைகள். அப்ப அதுல ஒன்று தான் வந்து பாருங்க பணிநிலை கணினி என்று சொல்லுது. அது என்னன்னா ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். அப்ப இதுல வந்து பெரிய ஒரு சிபியு இருக்கும், மானிட்டர் இருக்கும், கீபோர்ட், மவுஸ் எல்லாம் இருக்கும். அப்ப எங்களுக்கு இதை நினைச்ச மாதிரி தூக்கிட்டு போகல. அப்ப இது ஒரு இடத்துலயே இருக்க வேணும். அப்ப ஒர்க் ஸ்டேஷன் கம்ப்யூட்டர். அதோட சேர்த்து நாங்க சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் என்று சொல்லுறது என்னென்ன பிள்ளைகள், எங்களுக்கு அது ஒரு பெரிய அளவுல இருக்கும். நார்மலாக இதோட வேகங்கள், செயற்பாடுகள் எல்லாம் கூடுதலாக இருக்கும். இது நாங்க சர்வர் ரூமுகள்ல தான் பூட்டி வச்சிருப்போம். அப்ப இது நார்மலா ரெக்ல பொருத்தி வச்சிருக்குது. இது பிளேட் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. அதே நேரத்துல நாங்க கீழே வைக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. ஆனா இப்பே காலத்தை பொறுத்த வரையில் எங்களுக்கு கூடுதலாக பிளேட் கம்ப்யூட்டர்ஸ் தான் வாருது. அதுகளை நாங்க வந்து ரெக்ஸ்ல தான் வச்சிருப்போம். அப்ப எங்களுக்கு உதாரணத்துக்கு நான் ஒன்று காட்டணுமாக இருந்தா நாங்க சும்மா பார்த்துட்டு போவோம். அதையும் டெல் சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் ஆன் ரெக்ஸ். இதை கொஞ்சம் பார்ப்போம் நாங்க எங்களுக்கு. அப்ப இந்த சர்வர் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது பிள்ளைகள் பாருங்க இந்த முறையில தான் இருக்கும். இதை நாங்க சொல்லுவோம் என்னன்னா பிளேட் சர்வர்ஸ். இந்த பிளேட் சர்வர்ஸ் எப்படி இருக்கும்னா இந்த சர்வர் ரெக்ல தான் பொறுத்திருப்போம். இங்க பாருங்க. அப்ப இந்த மாதிரியான கம்ப்யூட்டர்ஸ் தான் நாங்க சர்வர்ஸ். இதெல்லாம் பெரிய கம்ப்யூட்டர்ஸ் பிள்ளைகள். எங்களுக்கு நினைச்ச மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகலாம இருக்கும். அடுத்தது பாருங்க எங்களுக்கு மேசை கணினி. மேசை கணினின்றது வந்து டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ்லயும் எங்களுக்கு தெரியும் நாங்க வளமையா பயன்படுத்துறது. எங்களுடைய கிளாஸ்லயும் நாங்க இதை தான் பயன்படுத்துறோம். அப்ப நீங்க பார்த்திருப்பாங்க சிபியு, மானிட்டர் எல்லாம் பெரிய சைஸ்ல இருக்கும். அப்ப இதையும் எங்களுக்கு இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக இயலாது. இன்னொரு வகையான கணினி இருக்குது என்னென்ன பிள்ளைகள், ஆல் இன் ஒன் கம்ப்யூட்டர்னு சொல்லுது. என்னன்னா இதுல ஆப்பிள் கம்ப்யூட்டர்ஸ்களும் வரும், ஹெச்பி கம்ப்யூட்டர்ஸ் வருது, டெல் கம்ப்யூட்டர்ஸ் வருது. இது என்னண்டா எங்களோட சிபியு, மானிட்டர் எல்லாம் ஒன்றிலேயே இருக்கும். அப்ப இதெல்லாம் ஒரு இடத்துல தான் நாங்க வச்சிருக்கணும். என்ற இதை நாங்க எங்களோட ஏசி கரண்ட்டுக்கு டிரெக்டாக தொடுத்து வச்சிருக்க வேணும் இப்போ. அப்ப இந்த மாதிரியான இந்த 4 வகை கம்ப்யூட்டர்களையும் எங்களுக்கு ஒரு இடத்துல வச்சுதான் பிள்ளைகள் நாங்க பயன்படுத்தணும். அப்ப இதை கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்ன பணிநிலை கணினி, சேவை கணினி, மேசை கணினி, எல்லாம் ஒன்றில் உள்ள கணினி. அப்ப இந்த 4 வகையும் வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சுதான் நாங்க பயன்படுத்துவோம். அடுத்ததை பார்ப்போம். நாங்க லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸ்ன்றது வந்து அளவுல சிறிது நாங்க பார்த்துருக்கோம். அப்ப எங்களுக்கு தேவையான எங்களுக்கு கொண்டு போகலும். அப்ப அதை நாங்க மடிக்கணினின்வோம் தமிழ்ல. நோட்புக் கம்ப்யூட்டர்ஸ் வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர்ஸை விட கொஞ்சம் சைஸ்ல சிறுசாக இருக்கும், பாரம் குறைவாக இருக்கும். அப்ப இதை நாங்க வரைபட்டிகை கணினின்னு சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு இதையும் தேவையான இடங்களுக்கு கொண்டு போகலும். இதுலயும் சார்ஜ் இருக்கும். அடுத்தது வந்து டேப்லெட் கம்ப்யூட்டர்ஸ். டெப்ஸ் எல்லாம் நாங்க பாவிச்சிருக்கோம் பிள்ளைகள். ஐபேட் இருக்குது, சாம்சங் டேப்னு இருக்குது. அப்ப இதுல நாங்க கையேட்டு கணினின்னு சொல்லுவோம். இதுலயும் எங்களுக்கு சார்ஜ் பண்ணி எடுத்தா நாங்க கரண்ட்ல தொடர்ந்து தொடுத்து வச்சிருக்க தேவையில்லை. அப்ப எங்களுக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு போகலும். அடுத்தது கடைசியா உள்ளது பிள்ளைகள் சூட்டிகை தொலைபேசி. அப்ப இதுல பாருங்க எங்களுக்கு ஐபோன் ஒன்று காட்டியிருக்கு. இதே மாதிரி சாம்சங் போன்ஸ், ஹுவாவி, இந்த மாதிரியான நிறைய
பிராண்ட்ஸ் இருக்குது பிள்ளைகள். அப்ப இந்த ஸ்மார்ட் போனுகளையும் வந்து நாங்க சார்ஜ் பண்ணி எங்களுக்கு தேவையான இடங்களுக்கு கொண்டு போகலாம். அப்ப இந்த 4 வகையான கம்ப்யூட்டர்ஸும் வந்து எங்களுக்கு ஒரு இடத்துல இருக்கும். இந்த வகையான 4 வகையான கம்ப்யூட்டர்ஸ்லையும் வந்து நாங்க வேற இடங்களுக்கு எங்களுக்கு எடுத்துட்டு போகக்கூடியதாக இருக்கும். அப்ப இது எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப நாங்க திரும்ப கேள்விக்கு வருவோம். இப்ப எங்களுடைய கேள்வியை பார்த்தோம்னா, நிச்சயமான இடத்தில் வைத்து பயன்படுத்தப்படும் கணினி வகை அல்லாதது. அப்ப சேவையக கணினி, மேசை கணினி, எல்லாம் ஒன்றில் உள்ள கணினி, மடி கணினி. அப்ப நாங்க பார்த்ததுல சேவையக கணினி, மேசை கணினி, எல்லாம் ஒன்றில் உள்ள கணினி, இது மூணும் ஒரே வகையை சேர்ந்தது பிள்ளைகள். பரமன்ல பெரியது, ஒரே இடத்துல வைத்து நாங்க ஏசி கரண்ட்டுக்கு தொடுத்து வச்சிருக்கணும். அப்ப இந்த மூணும் எங்களுக்கு இந்த விடையில வராது. அப்ப வரக்கூடியது வந்து இந்த மடிக்கணினி என்ற விடை தான் வரும் பிள்ளைகள் எங்களுக்கு. அப்ப என்ன வரப்போகுது எங்களுக்கு? இந்த மடிக்கணினின்ற இந்த விடை தான் எங்களுக்கு வரப்போகுது. அப்ப இது எங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரைட். அடுத்ததுக்கு போவோம் பிள்ளைகள். நாங்க நுணுக்கு பண்ணி எவ்வகை சாதனத்திற்கு உதாரணம் ஆகும். அப்ப நாங்க கம்ப்யூட்டர்கள படிக்கிற நேரத்துல பிள்ளைகள் நாங்க பார்த்திருக்கோம், ஒரு கணினியிட முக்கியமான பகுதிகள் 3 இருக்குது. ஒன்று உள்ளீட்டு உபகரணங்கள், முறை வழிப்படுத்தல், வெளியீட்டு உபகரணங்கள். அப்ப உள்ளீட்டு உபகரணங்கள் வந்து என்னன்னா கணினிக்கு உள்ளீட்டை வழங்குகின்ற உபகரணங்கள். முறை வழிப்படுத்தல் என்றது நாங்க வழங்குகின்ற தரவுகளை எங்களுக்கு தகவல்களாக தொகுத்து தார உபகரணங்களை தான் நாங்க முறை வழிப்படுத்தல்னு சொல்லுவோம், ப்ராசஸிங். அதே நேரத்துல தொகுக்கப்பட்ட இந்த தரவுகளை எங்களுக்கு தகவல்களாக வெளியே தாரது தான் வெளியீட்டு உபகரணங்கள். அப்ப இதுல நுணுக்கு பண்ணின்றது வந்து பிள்ளைகள் எங்களுக்கு கணினிக்கு உள்ளீட்டை வழங்குகின்ற ஒரு உபகரணம். இப்ப உள்ளீட்டு உபகரணங்களை நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு கொண்டு சுட்டி எங்கட மவுஸ், ரெண்டாவது எங்கட சாவி பலகை அல்லது விசைப்பலகை கீபோர்ட், மூணாவது நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு நுணுக்கு பண்ணி மைக்ரோஃபோன், நாலாவது நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு இருக்குது பார்கோட் ரீடு, அப்படி இல்லாட்டி பார்கோட் வாசிப்பான், கியூஆர் கோட் ரீடு அப்படி இல்லாட்டி கியூஆர் கோட் வாசிப்பான். இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாம் எங்களுக்கு உள்ளீட்டு வழங்குகின்ற உபகரணங்கள். இதோட சேர்த்து தான் பிள்ளைகள் எங்களுக்கு வருடி அப்படி இல்லாட்டி நாங்க ஸ்கேனர் சொல்லுறதும் எங்களுக்கு உள்ளீட்டை வழங்கும். அதே நேரத்துல எங்களுக்கு இன்னும் 2 உபகரணங்கள் இருக்குது. ஒன்று ஃபேக்ஸ், இதுவும் எங்களுக்கு உள்ளீட்டை வழங்கும். அதே நேரத்துல தொடுதிரை டச் ஸ்கிரீன் என்றதும் எங்களுக்கு உள்ளீட்டை வழங்கும் பிள்ளைகள். அப்ப இதுல ஃபேக்ஸ், டச் ஸ்கிரீன் இது ரெண்டையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். ஏண்டா இந்த 2 உபகரணங்களும் எங்களுக்கு உள்ளீட்டு உபகரணங்களாகவும் தொழிற்படும், அதே நேரத்துல வெளியீட்டு உபகரணங்களாகவும் தொழிற்படும். அப்ப இந்த மாதிரியான ஒரு கேள்வி கேட்டா உள்ளீடாகவும் வெளியீடாகவும் தொழிற்படக்கூடிய உபகரணங்கள் எது என்று கேட்டா எங்களுக்கு ஒன்று ஃபேக்ஸாக இருக்கலும், அப்படி இல்லாட்டி தொடுதிரையாக இருக்கலும் பிள்ளைகள். அப்ப அதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது தான் எங்களுக்கு வெளியீட்டு வழங்குகின்ற உபகரணங்கள். வெளியீட்டு வழங்குகின்ற உபகரணங்களை நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு ஒன்று எங்கட தெரிவிப்பி, அப்படி இல்லாட்டி மொனிட்டர், பல்லூடக எரிவி, ப்ரொஜெக்டர் எங்களுக்கு வெளியீட்ட தரும். எங்கட அச்சுப்பொறி அப்படி இல்லாட்டி பிரிண்டர் எங்களுக்கு வெளியீட்ட தரும். எங்கட ஒலிபெருக்கி அப்படி இல்லாட்டி ஸ்பீக்கர் இதுவும் எங்களுக்கு வெளியீட்ட தரும் பிள்ளைகள். அப்ப இந்த மாதிரியான உபகரணங்கள் எங்களுக்கு வெளியீட்ட தரக்கூடிய உபகரணங்கள், இது உங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அடுத்தது பிளாட்டர் நாங்க ஒன்று இருக்குது, எங்களுக்கு பெரிய அளவுல உள்ள ஒரு பிரிண்டர் வகையாது. அப்ப அதுவும் எங்களுக்கு வெளியீட்ட தரக்கூடிய ஒரு உபகரணம் பிள்ளைகள். அதே நேரத்துல முறை வழிப்படுத்தலுக்குள்ளால வந்தோம்னா நாங்க சிபியு எங்களுக்கு அதுக்குள்ளால வரும், சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு நாங்க சொல்லுவோம், மைய முறை வழிப்படுத்தல் அலகு. அப்ப மைய முறை வழிப்படுத்தல் அலகுக்குள்ளால எங்களுக்கு கேள்விகள் வரையிலும் பிள்ளைகள். சிபியு என்பதை விரித்தெழுதுக, அப்ப சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்னு தெரியணும். மையமுறை வழி அலகுன்ற பகுதிகள் என்னன்னு கேட்டு வரையிலும் எங்களுக்கு. அப்ப மையமுறை வழி அலகுக்குள்ளுக்கு 3 பகுதிகள் இருக்குது. ஒன்று ஏஎல்யூ, arithmetic and logical unit, CU என்றது control unit, அடுத்தது பிள்ளைகள் memory registers. அப்ப ALU என்றது வந்து எண்கணித தர்க்க அலகு, control unit என்றது வந்து கட்டுப்பாட்டு அலகு, அதே நேரத்துல memory registers என்றது வந்து நினைவக பதிவேடுகள். அப்ப இது மூணும் எங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த 3 உபகரணங்களையும் எங்களுக்கு எந்த நேரத்தில் இருந்தாலும் கேள்விகள்ல வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப இது கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் எங்களுக்கு. அப்ப இதுல நாங்க பார்ப்போம் நுணுக்கு பண்ணி எவ்வகை சாதனத்திற்கு உதாரணமாக இந்த கேள்விக்கு எங்களுக்கு இந்த நுணுக்கு பண்ணி வந்து ஒரு உள்ளீட்டு வழங்குகின்ற உபகரணமாக இருக்கும். அப்ப இந்த கேள்விக்கு இந்த விட வரும் பிள்ளைகள் உள்ளீடு. நாங்க 3வது கேள்விக்கு போவோம். முறை வழியாக்கின் கதி அளக்கும் அலகு எது? இப்ப இதுல கதின்றது பிள்ளைகள் வேகம். அப்ப வேகம் அளக்குற நேரத்துல
கணினியில சில குறியீடுகள் பயன்படுத்துற நேரத்துல நாங்க கவனமாக இருக்கணும். இப்ப இதுல பாருங்க ஜிபி என்றது வந்து கிகாபைட், கேபிட்டல் எழுத்துல ரெண்டும் இருக்கணும். மெகாபைட் இதுவும் கேபிட்டல் எழுத்துல ரெண்டும் இருக்குது. இங்க பாருங்க ஒன்று கேபிட்டல் எழுத்துலயும் ஒன்று சிம்பிள் எழுத்துலயும் இருக்குது. இந்த குறியீட்டு முறை பில புள்ளகள். அதே நேரத்துல கிகா ஹெர்ட்ஸ்ன்றத பாருங்க. கிகான்றது கேபிட்டல்ல இருக்குது, ஹெர்ட்ஸ்ல உள்ள முதல் எழுத்து கேபிட்டல்ல இருக்கு, ரெண்டாவது எழுத்து சிம்பிள்ல இருக்குது. அப்ப இந்த முறையும் சரி. எங்களுக்கு இந்த எம்பி என்று எழுதியிருக்கிற முறை பில புள்ளகள். அதே நேரத்துல நாங்க கிலோ ஹெர்ட்ஸ் எழுதுவோமாக இருந்தா கிலோ ஹெர்ட்ஸ் இல்லாட்டி கிலோ பைட் எழுதுவோமாக இருந்தா நாங்க கேன்றது வந்து சிம்பிள் எழுத்துலையும் எங்களுக்கு பின்றது கேபிட்டல் எழுத்துலையும் வரும் புள்ளகள். அப்ப கவனத்துல வச்சுக்கணும். நீங்க கிலோ பைட்ஸ் தார நேரங்கள்லையும் கேபிட்டல் எழுத்துல கேயும் கேபிட்டல் எழுத்துல பியும் இருந்தா அதுவும் பில புள்ளகள். சிம்பிள் கே ஆகவும் கேபிட்டல் பி ஆகவும் இருக்கணும். அப்ப இந்த எம்பியும் இந்த எம்பியும் வார நேரத்துல இப்படி குறிக்கிறது குறியீடு பில. ஆனா இந்த கேள்விக்குரிய விட இது இல்ல புள்ளகள். எங்கட கேள்விக்குரிய விடையை பார்ப்போம் நாங்க. முறைவழியாக்கியின் கதி. அப்ப கிகாபைட்ன்றது புள்ளகள் கொள்ளளவு அளக்குறதுக்கு பயன்படுகிறது. தேக்க சாதனங்களோட கொள்ளளவு. அதே போல எங்கட ரேமோட கொள்ளளவு அளக்குறதுக்கு பயன்படுகிறது. எம்பின்றதும் புள்ளகள் மெகாபைட்ஸ் எங்கட கொள்ளளவு அளக்குறதுக்கு பயன்படுகிறது. இது பிழையான குறியீடு. கிகா ஹெர்ட்ஸ்ன்றது தான் எங்கட வேகத்தை அளக்குறதுக்கு பயன்படுகிறது. அப்ப இந்த கிகா ஹெர்ட்ஸ்ன்றது வந்து என்னன்னு சொன்னா ஒரு செகண்ட் எங்களுக்கு எவ்வளவு வேகமாக இது செயற்படும் காட்டுத குறியீடு தான் இந்த கிகா ஹெர்ட்ஸ். ரைட். இப்ப இதுல பிள்ளைகள் எங்களுக்கு தெரியும் கணினியில பயன்படுத்துத அடிப்படை அலகு வந்து பிட்ஸ். அப்போ ஒரு பிட்ன்றது ஒரு 0 அல்லது 1 இருக்கும். அதே நேரத்துல நாங்க பார்த்தோம்னா 4 பிட்ஸ்கள் சேர்ந்துச்சுன்னா நாங்க ஒரு நிபிள்னு சொல்லுவோம். 8 பிட்ஸ் சேர்ந்துச்சுன்னா நாங்க ஒரு பைட்னு சொல்லுவோம். 1024 பைட் சேர்ந்தா ஒரு கிலோ பைட்னு சொல்லுவோம். 1024 கிலோ பைட் சேர்ந்தா ஒரு மெகா பைட்னு சொல்லுவோம். 1024 மெகா பைட் சேர்ந்தா ஒரு கிகா பைட்ஸ்னு சொல்லுவோம். 1024 கிகா பைட் சேர்ந்தா ஒரு டெரா பைட்னு சொல்லுவோம். அப்ப இது எங்களுக்கு ஞாபகத்துல இருக்கணும். அப்ப இந்த கேள்விக்குரிய விட என்னண்டா வேகத்தை அளக்குறதுக்கு பயன்படுத்தப்படுவது என்னண்டா ஹெர்ட்ஸ், கிகா ஹெர்ட்ஸ். இந்த அளவீட்டை தான் நாங்க பயன்படுத்துவோம். ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. 4வது கேள்வி, முறைவழியாக்கி உற்பத்தி செய்யும் நிறுவனம் அல்லாதது பின்வருவனவற்றில் எது? அப்ப நாங்க முறைவழியாக்கியை பத்தி பார்த்தோம் பிள்ளைகள். அப்ப முறைவழியாக்கிகள் எங்களுக்கு நாங்க இன்னும் கொஞ்சம் விரிவாத பார்க்கிறதாக இருந்தா முறைவழியாக்கிகள் எங்களுக்கு சில வகைகள் இருக்குது. முறைவழியாக்கிகளை உருவாக்கக்கூடிய கம்பெனிகள் எடுத்தோம்னா நாங்க எங்களுக்கு ஆப்பிள் நிறுவனம் முறைவழியாக்கிகளை உருவாக்குது CPU. அதே நேரத்துல எங்களுக்கு இன்டெல் கம்பெனி முறைவழியாக்கிகளை உருவாக்குது. அதே நேரத்துல AMD என்ற நிறுவனம் முறைவழியாக்கிகளை உருவாக்குது. அதே நேரத்துல இந்த முறைவழியாக்கிகள் எடுத்தோம்னா நாங்க காலத்தோட போற நேரத்துல நாங்க 7ஆம் ஆண்டுல படிச்சிருக்கோம் பிள்ளைகள். 1ஆம் தலைமுறை கணினிகள், 2ஆம் தலைமுறை கணினிகள், 3ஆம் தலைமுறை, 4ஆம் தலைமுறை கணினிகள் வைத்திருக்கோம். அப்ப அப்படி போன இந்த வளர்ச்சியில எங்களுக்கு சிங்கிள் கோ ஒரு கணினி அமைப்பு வந்துச்சு. ஒரு ப்ரொசஸருக்குள்ள ஒரு ப்ரொசஸர் தான் இருக்கு. அப்ப அதை சிங்கிள் கோன்னு சொல்லுவோம். டுவெல் கோன்னு சொல்லுது ஒரு ப்ரொசஸருக்குள்ள 2 ப்ரொசஸர் வந்துச்சு. அப்ப அது டுவெல் கோ. கொட்கோன்றது என்னன்னா பிள்ளைகள் ஒரு ப்ரொசஸர் இருக்குது இடத்துக்குள்ள 4 ப்ரொசஸர்கள் வச்சப்பட்டு இருந்துச்சு. அப்ப இது வந்து நாங்க கொட்கோன்னு சொல்லுவோம். அப்ப சிங்கிள் கோ வந்த தலைமுறைகள் எங்களுக்கு MCQ கேள்விகள்ல வரையிலும் பிள்ளைகள். அப்ப பென்டியம் தொடங்குத கம்ப்யூட்டர்ஸ்கள் எல்லாம் பென்டியம் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் பென்டியம் 1, பென்டியம் 2, பென்டியம் 3, பென்டியம் 4 வரும் வரைக்கும் எங்களுக்கு சிங்கிள் கோ தான் இருந்துச்சு. அதே நேரத்துல டுவெல் கோ வந்த நேரத்துல இன்டெல் டுவெல் கோன்னு வேறையா வந்துச்சு. அந்த ப்ரொசஸர்களுக்குள்ளால எங்களுக்கு 2 கோஸ் இருந்துச்சு. அதே நேரத்துல கொட்கோ எப்போ உருவாகுதுண்டா கோ i3, கோ i5, i7, i9 உருவாகுத காலங்கள்ல தான் கொட்கோ உருவாகுது பிள்ளை. அப்ப இது கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். உங்களுக்கு ஒரு MCQ கேள்வி கேட்கலும் பென்டியம் 4 ப்ரொசஸரில் காணப்படும் கோக்களின் பெறுமதி என்ன அப்படின்னு கேட்ட எங்களுக்கு அகனி என்று நாங்க சொல்லுவோம். அப்ப அகனிகளின் எண்ணிக்கை எத்தனை கேட்டா எங்களுக்கு 1ன்னு சொல்ல தெரியணும். அப்ப இது கட்டாயம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும் பிள்ளைகள். அப்ப நாங்க எங்களுடைய கேள்விக்கு வருவோம். அப்ப எங்களுடைய கேள்வியை பார்த்தா முறைவழியாக்கி உற்பத்தி செய்யும் நிறுவனம் அல்லாதது பின்வருவனவற்றில் எதுன்னா ஆப்பிள் கம்பெனி உற்பத்தி செய்து அவங்களோட உபகரணங்களுக்கு எல்லாம் அவங்களோட CPU தான் அவங்க பயன்படுத்துதாங்க. இன்டெல் எங்களுக்கு தெரியும் உற்பத்தி செய்து. மைக்ரோசாஃப்ட் இன்னும் CPUகளை உற்பத்தி செய்யல பிள்ளைகள். AMD வந்து உற்பத்தி செய்யுது.
இனி எதிர்வருகிற காலங்கள்ல எங்களுக்கு NVIDIA ஒரு கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த NVIDIA கம்பெனி வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வரக்கூடிய ப்ரொசஸர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய கம்பெனிகள்ல முதலிடத்துல இருக்குது. அப்ப அது சும்மா ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அப்ப இந்த விடைக்கு எங்களுக்கு வரக்கூடியது வந்து மைக்ரோசாஃப்ட். 5வது கேள்விக்கு போனோம்னா நாங்க தெரிவிப்பி வகை அல்லாதது பின்வருவனவற்றுள் எது? தெரிவிப்பி வகைகள் இருக்குது பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு தெரிவிப்பி வகைகளை நாங்க அதோட தொழில்நுட்பங்களை வச்சு 3 வகைகளாக பிரிச்சிருக்கோம். நாங்க அதையும் கொஞ்சம் பார்த்துட்டு போக போறோம். தெரிவிப்பின் வகைகளை நாங்க பார்த்தோம்னா எங்களுக்கு ஆரம்ப காலங்கள்ல வந்த CRT தெரிவிப்பின்னு சொல்லி சொல்லுவோம். கேத்தோட் ரே டியூப் இருக்கும். அப்ப அதோட பின்பக்கம் நீட்டமாக இருக்கும். அதோட பின்புறத்துல இருந்து உயர் அழுத்தத்தை பாவிச்சு கேத்தோட் ரேஸை உருவாக்கி அதை வச்சுதான் நாங்க உருவங்களை உருவாக்கினோம் திரையில. அப்ப அதை சொல்லுறது வந்து CRT தெரிவிப்பி. அதுக்கு பிறகு கண்டுபிடிச்சது தான் புள்ளைகள் நாங்க திரவ பளிங்கு காட்சியகம்னு சொல்லுது கிறிஸ்டல் டிஸ்பிளே. லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளேன்றது வந்து ஒரு திரவ அமைப்புன்னு பயன்படுத்தி நீங்க ஸ்கிரீன்ஸை தொட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அமுங்கக்கூடிய மாதிரியாக இருக்கும். அப்ப இந்த தொழில்நுட்பம் வந்துச்சு எங்களுக்கு. அதுக்கு பிறகுதான் நாங்க ஒளிகால மிருவாயை பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஸ்கிரீன்களை நாங்க கண்டுபிடிச்சோம். லைட் எமிட்டிங் டயோடுன்னு சொல்லி சொல்லுவோம் பிள்ளைகள். இந்த 3 வகையான தொழில்நுட்பங்களையும் தான் நாங்க எங்கட தெரிவிப்புகள்ல பயன்படுத்துதான். இடைக்காலங்கள்ல எங்களுக்கு பிளாஸ்மா டெக்னாலஜின்னு முண்டு வந்துச்சு. பிளாஸ்மா டிவிஸ், பிளாஸ்மா கம்ப்யூட்டர், மானிட்டர்ஸ் வந்துச்சு. அதுகளும் இருந்துச்சு பிள்ளைகள். அது இடையில வந்ததுகள். அப்ப எங்களுக்கு முக்கியமான இந்த 3 வகையும் தான் நீங்க இங்க தெரிஞ்சிருக்கணும். அப்ப எங்களுக்கு இந்த 3 வகையும் தான் இதுக்குள்ளால வரும். அப்ப எங்கட கேள்விக்கு போனோம்னா நாங்க எங்கட கேள்வியை பாருங்க. தெரிவிப்பு வகை அல்லாதது பின்வருவனவற்றில் எது? அப்ப CRT ஒரு தெரிவிப்பு வகை. USB இதுக்குள்ள வரையலாது பிள்ளைகள். LCD நாங்க பார்த்திருக்கோம். கட்டாயம் வரணும். லிக்விட் கிறிஸ்டல் டிஸ்பிளே. LED லைட் எமிட்டிங் டயோட்ஸ் இதுக்குள்ள வரும். USBன்றது வந்து யூனிவர்சல் சீரியல் பஸ் என்றது பிள்ளைகள். அப்ப யூனிவர்சல் சீரியல் பஸ்ன்றது வந்து இது ஒரு துறை. இதுலதான் நாங்க வந்து நிறைய உபகரணங்களை இது சொல்லுத வந்து பெரிஃபரல் டிவைசஸ் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு துறை பிள்ளைகள். அப்ப இது சம்பந்தமாக நாங்க அடுத்த கேள்வியில பார்ப்போம். ரைட். அப்ப எங்களுடைய கேள்விக்குரிய விட USB. 6வது கேள்வி காணொளி வரைவியல் பொருத்தி துறைக்கு உதாரணமாக அமைவது பின்வருவனவற்றில் எது? அப்ப இந்த கேள்வி புள்ளைகள் எங்கட 8ஆம் ஆண்டு சிலபஸோட கொஞ்சம் சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி. துறைகள் எல்லாம் எங்களுக்கு 8ஆம் ஆண்டுல இருக்குது. அப்ப ஒவ்வொரு துறைகளை பத்தியும் நாங்க கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அது சம்பந்தமான கேள்விகள் வார நேரத்துல எங்களுக்கு அதுல விடைகள் அளிக்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இப்ப நாங்க இதுல பார்ப்போம். எங்க 8ஆம் ஆண்டு புத்தகத்துல இருக்கிறது பாருங்க. PS2. அப்ப PS2 துறையில வந்து நாங்க எங்கட சுட்டி சாவி பலகை இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணுவோம். இது இந்த 2 கலர்கள்லயும் இருக்கும். ஒன்று பச்சை கலர்ல இருக்கும், அடுத்தது ஊதா கலர்ல இருக்கும். அடுத்தது புலகள் பாருங்க நீல கலர்ல இருக்கும். இதை சொல்லுறது வந்து நாங்க VGA துறை. இதுல 15 பின்ஸ் இருக்கும். அப்ப இதை வந்து நாங்க எதுக்கு பயன்படுத்துவோம்னு சொன்னா எங்கட பல்லூடக எரியே, அதே நேரத்துல எங்கட தெரிவிப்பி இல்லாட்டி கணினி திரையை நாங்க இதுல தொடுப்போம். அதே நேரத்துல DVI துறைன்றது போல டிஜிட்டல் விஷுவல் இன்டர்ஃபேஸ். அப்ப DVI துறையிலையும் வந்து நாங்க எங்கட மானிட்டரை தெரிவிப்பிய இல்லாட்டி டிவி அமைப்புகள் வந்துருந்தா நாங்க அதுகளை தொடுப்போம். அடுத்தது வந்து இருக்குது எங்களுக்கு HDMI துறை. இப்ப HDMI துறையிலையும் வந்து எங்கட பல்லூடக எரிவை டிவி இதுகளை நாங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை நாங்க பயன்படுத்துவோம். அதே நேரத்துல பாருங்க USB துறை யூனிவர்சல் பஸ், யூனிவர்சல் சீரியல் பஸ்ன்னு சொல்லுவோம் போல. அப்ப யூனிவர்சல் சீரியல் பஸ் இன்டர்ஃபேஸ்ல வந்து எங்களுக்கு நிறைய உபகரணங்களை இதுல கனெக்ட் பண்ணிலும் அதை நாங்க ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது பார்க்க போறோம். அடுத்தது பாருங்க RJ45. RJ45ன்றது வந்து ஈத்தர்நெட் துறைன்னு சொல்லுவோம் நாங்க. இந்த ஈத்தர்நெட் துறையில தான் வந்து எங்கட கணனிகளை நாங்க நெட்வொர்க்ல கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த துறையை பயன்படுத்துவோம். eSATA துறைன்றது வந்து போல எங்கட எக்ஸ்டர்னல் ஸ்டோரேஜ் ஹார்ட் டிஸ்க் போன்ற உபகரணங்களை தொடுக்கிறதுக்கு நாங்க இதை பயன்படுத்துவோம் eSATA துறையை. ஆடியோ துறையை பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களுக்கு இதுல 2 இருக்குது. ஒன்று வந்து எங்களோட ஒலிபெருக்குகளை நாங்க தொடுப்போம். அதே நேரத்தில் எங்கட நுணுக்கு பணிகள் அப்படி இல்லாட்டி மைக்ரோஃபோன்ஸையும் இந்த துறைகள்ல தான் நாங்க தொடுக்குத பிள்ளைகள். அப்ப இதை ஞாபகத்துல வச்சுக்கணும் நாங்க. அடுத்தது பாருங்க பெரலல் துறை. எங்களுக்கு ஒரு பிங்க் கலர்ல இருக்கும் இல்லாட்டி ரோஸ் கலர்ல இருக்கும். இந்த பெரலல் துறையினது இப்ப பயன்பாட்டுல பெரிய அளவு இல்ல பிள்ளைகள். இதெல்லாம் குறைஞ்சிட்டு இப்ப ஆரம்ப காலங்கள்ல வந்தாலும் இப்ப வர புதிய கணினிகள்ல இந்த துறைகள் இல்ல. அப்ப பெரலல் துறையினது வந்து என்னண்டா எங்கட பிரிண்டர்ஸ்களை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஆரம்ப காலங்கள்ல பயன்படுத்தினது. அதே மாதிரி தான் இன்னொரு துறை இருந்துச்சு பிள்ளைகள் மிடி போர்ட்னு சொல்லுவோம் நாங்க. இதுல வந்து மியூசிக்கல் உபகரணங்களை தொடுக்கிறதுக்கு அந்த காலங்களில் பயன்படுத்தினாங்க. இப்ப அந்த துறைகள் ஒன்றும் பாவனையில இல்லை. அதெல்லாம் வந்து நாங்க USB-ஆல ரிப்ளேஸ் பண்ணிட்டோம். அடுத்தது பாருங்க பிள்ளைகள் மைக்ரோ USB துறை. இதுக்குமாக முக்கியம் உங்களுக்கு
HDMI தார நேரத்துல நீங்க கொஞ்சம் கவனமாக பார்க்கணும் பிள்ளைகள். அதோட சைஸ் பெருசா இருக்கா சிறுசா இருக்கா, அதோட பக்கம் எந்த பக்கத்துல தரப்பட்டு இருக்குதுன்றதையும் நீங்க பார்த்துருக்கணும். அதை வச்சுதான் நாங்க தீர்மானிச்சது இது HDMI-யா அப்படி இல்லைன்னா இது மினி யூஎஸ்பியா மைக்ரோ யூஎஸ்பியான்னு நாங்க எப்படி தீர்மானிச்சதுன்னு பாக்குது. அப்ப இதுல வந்து எங்களுக்கு கேமரா போன்ற சாதனங்களை இதுல எங்களுக்கு கனெக்ட் பண்ணல பிள்ளைகள். அடுத்தது போட்டோ பிரிண்டர், போன் இது மாதிரியான விஷயங்கள் இதுல கனெக்ட் பண்ணல. அடுத்தது பிள்ளைகள் SD கார்டு ரீடர். SD கார்டு ரீடர் உங்களுக்கு தெரியும், உங்களோட போன்ல போடுது அதுக சிப்புகள், கேமராகள்ல பாவிச்சத சிப்புகளை கொண்டு வந்து எங்களுக்கு SD கார்டுல இன்சர்ட் பண்ணி எங்களுக்கு ரீட் பண்ண இயலும். அப்ப இந்த விஷயங்கள் உங்களுக்கு 8ஆம் ஆண்டுல இருக்குது விஷயங்கள். இது சம்பந்தமான கேள்விகளும் எங்களுக்கு வருகிறது பிள்ளைகள். அப்ப காணொலி வரைவியல் பொறுத்துறைக்கு உதாரணமாக அமைவது வந்து எதுண்டா இந்த கேள்வியை பொறுத்த வரையில DVI, அப்ப டிஜிட்டல் விஷுவல் இன்டர்பேஸ்ன்னு சொல்லி நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்ப இதே நேரத்துல நான் இன்னொரு விஷயத்த காட்டிட்டு போகணும் உங்களுக்கு. எங்கட யூஎஸ்பி துறையில கனெக்ட் பண்ணக்கூடிய உபகரணங்கள் என்னென்னு கேட்டா எங்களுக்கு அதுவும் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப அதை பார்ப்போம் நாங்க. யூஎஸ்பி துறையுடன் இணைக்கத்தக்க புறச்சாதனங்களை பாருங்க பிள்ளைகள். ஒன்று அச்சுப்பொறி, பிரிண்டர், இந்த கேள்விகள் வரையிலும் எங்களுக்கு. ரெண்டாவது சாவி பலகை, கீபோர்ட், சுட்டி, மவுஸ், வருடி, ஸ்கேனர், புற வன்வட்டு, எக்ஸ்டர்னல் ஹார்ட் டிஸ்க், புற இலக்க முறை பல்திற வட்டு இயக்கி, எக்ஸ்டர்னல் டிவிடி டிரைவ், இலக்கமுறை நிலப்பட கருவி, டிஜிட்டல் கேமரா, இணைய நிலப்பட கருவி, வெப் கேமரா, பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர், நினைவக அட்டை, மெமரி கார்டு, பளிச்சீட்டு இயக்கி, பென்ட்ரைவ். அப்ப இந்த மாதிரியான உபகரணங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு எங்களோட யூஎஸ்பி துறையில கனெக்ட் பண்ணிலும் போல. அப்ப இது உங்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும், இதை கொஞ்சம் பார்த்துக்கணும் நீங்க. ரைட். அப்ப எங்களோட கேள்விக்கு வந்தோம்னா DVI. 7வது கேள்வியை பார்ப்போம் நாங்க. யூஎஸ்பி துறையில் இணைக்க முடியாத புறச்சாதனம் பின்வருவனவற்றில் எது? அப்ப நான் இப்ப உங்களுக்கு இதுக்கு முதல் இதைத்தான் காட்டினேன் பிள்ளைகள். இணைய நிலப்பட கருவி, வெப் கேமரா எங்களுக்கு இணைக்கலும், பட்டை குறிமுறை வாசிப்பான், பார்கோட் ரீடர் இணைக்கலும், இலக்கமுறை நிலப்பட கருவி, டிஜிட்டல் கேமரா எங்களுக்கு இணைக்கலும், பல்லூடக எரிவை. பல்லூடக எரிவைன்றது மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் பிள்ளைகள். இந்த பல்லூடக எரிவையை தொடுக்குறதுக்கு எங்களுக்கு ஒன்று VGA போர்ட்டாக இருக்கணும், அப்படி இல்லாட்டி HDMI போர்ட்டாக இருக்கணும். அது ரெண்டுல மட்டும்தான் இதை தொடுக்கலும். அப்ப எங்களுக்கு இதை யூஎஸ்பியில இப்போதைக்கு தொடுக்கலாது பிள்ளைகள். அப்ப இது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. எங்கட தசம இலக்கம் 153ற்கு சமவலுவான இரும இலக்கம் யாது? அப்ப இது எங்களுக்கு ஆக கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். நான் எப்பவும் உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லித்தர ஒரு விஷயம்தான் 1 2 4 8 16 32 64 128ன்னு நான் உங்களுக்கு எழுதி விடுவேன் பிள்ளைகள். அப்ப எங்களுக்கு MCQ கேள்விகள் செய்த நேரத்துல இது எங்களுக்கு லேசாக இருக்கிறதுக்காகத்தான் நாங்க இதை எழுதி வச்சுக்குது. அப்ப 153ன்றதை நாங்க என்ன செய்யணும்னா பிள்ளைகள், தசம எண்ணாக இருக்கிறத இரும எண்ணாக மாத்துறதுக்கு நாங்க 2ஆல பிரிச்சுட்டு போவோம். அப்ப நாங்க 2ஆல பிரிச்சுட்டு போற நேரத்துல இந்த கேள்வியை பாருங்க. 153 நாங்க 2ஆல பிரிச்சோம்னா எங்களுக்கு 76 வரும், மீதி 1 வரும். 76 நாங்க 2ஆல பிரிச்சோம்னா 38 வரும், மீதி 0. 38 2ஆல பிரிச்சோம்னா 19, மீதி 0. 19 2ஆல பிரிச்சோம்னா 9 முறை வரும், மீதி 1. 9 2ஆல பிரிச்சோம்னா 4 முறை, மீதி 1. அப்ப இப்படி பிரிச்சுட்டு போற நேரங்கள் எங்களுக்கு இந்த அமைப்பு வரும் பிள்ளைகள். அப்ப நாங்க கீழுக்கு இருந்து எழுதிட்டு போனா 1 0 0 1 1 0 0 1. அப்ப 1 0 0 1 1 எங்கட விடையை பார்ப்போம். 1 0 0 1 1 0 0 1. அப்ப எங்களுக்கு எங்கட இந்த விடைக்குள்ளால வரக்கூடியது வந்து எங்கட முதலாவது விட பிள்ளைகள். அப்ப நாங்க பார்ப்போம் திரும்பவும் இருக்கா. 1 0 0 1 1 0 0 1 வருது பிள்ளைகள். அப்ப எங்கட முதலாவது விடை தான் இந்த கேள்விக்கு சரி. அப்ப 153ன்றது வந்து முதலாவது விடைக்குள்ள வரப்போகுது பிள்ளை. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. நான் இதுல நேரம் மிச்சம் செலவழிக்கல. இது எங்களுக்கு பகுதி 2லயும் வரும். நாங்க அந்த நேரத்திலையும் இதை விரிவாக பார்ப்போம். இப்போ எங்களுக்கு தெரியும் இதை 2ஆல நாங்க பிரிச்சுட்டு போகணும். 9வது கேள்வி பிள்ளைகள், இரும இலக்கம் 1 1 1 1 1 1 0 1 1 2ற்கு சமவலுவான தசம இலக்கம். அப்ப எங்களுக்கு இதுலயும் நாங்க பார்த்தோம்டா பிள்ளைகள், எங்களுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 இலக்கங்கள் இருக்குது பிள்ளைகள். 8 இலக்கங்கள் இருந்துச்சுன்னா அந்த 8 இலக்கங்களும் ஒன்றாக இருக்கிற சந்தர்ப்பங்கள், இப்ப நான் உதாரணத்துக்கு சொல்லுதேன் 1 1 இப்படி 8 இலக்கங்களும் ஒன்றாக இருந்தா அது எல்லாத்தையும் கூட்டினா பிள்ளைகள் எங்களுக்கு 255 வரும். அப்ப பிள்ளைகள் நாங்க இப்ப பார்த்தோம்னா எங்களுக்கு விளங்குது. இந்த பாருங்க 2 0 மடக்கு 2 1 2 2 2 3 4 5 6 7 8
வருது எங்களுக்கு. 9 இலக்கங்கள் இருக்கச்சுல 0த்துல இருந்து தொடங்கத்தால 8 வரும். அப்ப இதுல கூட்டுத்தொகை மொத்தம் எங்களுக்கு 507 வரப்போகுது போல. அப்ப எங்களுடைய கேள்விக்கான விட எங்களுக்கு 507. நாங்க அடுத்த கேள்விக்கு போறோம். பின்வருவனவற்றில் தொழில்நுட்பவியல் அல்லாத விவரக்கூற்று யாது? அப்ப விவரக்கூற்று எங்கட பாடத்துல நாங்க பார்த்திருக்கோம். எங்கட விவரக்கூற்றுகளை பிள்ளைகள் எங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிச்சாலும் நாங்க அதை கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். அப்ப விவரக்கூற்றுகள் பார்க்குற நேரத்துல உங்களுக்கு இந்த செட்டப் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். விவரக்கூற்றுகள்ல இதை 2க்கு பிரிச்சுவோம் பிள்ளைகள். ஒன்று தொழில்நுட்பவியல், அது சொல்லுது டெக்னிக்கல் சைட். அடுத்தது வந்து தொழில்நுட்பவியல் அல்லாத பகுதி. அப்ப 2 பகுதிகளாக பிரிச்சுதான் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. தொழில்நுட்பவியல் அல்லாத பகுதி. தொழில்நுட்பவியல் பகுதிக்குள்ளால நாங்க என்னென்ன காரணிகளை பார்க்கணும்னா, முறைவழியாக்கியின் கதின்றது பிள்ளைகள் ப்ரொசஸர் ஸ்பீடு பார்க்கணும். 2.8 GHz 3.2 GHz நாங்க பார்க்கணும். 2வது பார்க்கணும் வன்வட்டின் கொள்திறன், ஹார்ட் டிஸ்க் கெப்பாசிட்டி, 1 TB 256 GB 512 GB இதுகளை கட்டாயம் பார்க்கணும் பிள்ளைகள். அடுத்தது வந்து நினைவக கொள்திறன், எங்களோட ரேமோட கெப்பாசிட்டி எவ்வளவு. ரேம் வந்து 4 GB இருக்குதா, 8 GB இருக்குதா, 12 GB இருக்குதா, 16 GB இருக்குதான்னு நாங்க அதை பார்க்கணும். அடுத்தது வந்து எங்களோட திரையின் அளவு, ஸ்கிரீன் சைஸ். இது 17 இன்ச்சா, 19 இன்ச் மானிட்டர்ஸா, அப்படி இல்லாட்டி 22 இன்ச்சான்றதை நாங்க பார்க்கணும். நாங்க திரைகள் அளவீட்டு அளக்குத நேரம் பார்த்திருக்கோம் பிள்ளைகள். டயகோனல் மூளை விட்டங்களை அளந்துதான் அதோட அளவை நாங்க குறிப்பிடுது. 17 இன்ச்சா 19 இன்ச்சான்னு மூளை விட்டங்களை தான் பிள்ளைகள் அளக்குது. கீழுக்கு இருந்து மேலுக்கும் இல்லாட்டி பக்க வாக்குலையும் நாங்க அளப்பது இல்லை. அப்ப அதை கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க தொழில்நுட்பவியல் அல்லாத கூறுகள். என்னென்னா ஒன்று வந்து கணினியின் விலை. அப்ப நாங்க ஒரு விவரக்கூற்று ஒன்று கேட்குற நேரத்துல கணினியின் விலையை கட்டாயம் கேட்கணும். அப்ப கூடின விலை குறைஞ்ச விலையை வச்சுதான் தீர்மானங்கள் எடுப்போம். அடுத்தது வந்து உத்தரவாதம் பிள்ளைகள் வாரண்டி. எங்களுக்கு இந்த வாரண்டின்றது என்னண்டா, எங்களுக்கு ஒரு கம்பெனியால உற்பத்தி செய்யப்பட்ட கம்பெனியும் தரும், அதை விற்பனை செய்த கம்பெனியும் தரும் பிள்ளைகள். வாரண்டியில 3 வகை இருக்குது, நாங்க அதை பார்ப்போம். அப்ப எங்களுக்கு ஒரு பொருளை உற்பத்தி செஞ்ச நிறுவனம் ஒரு வாரண்டி ஒன்று தரும். அப்ப அது எவ்வளவு காலத்துக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதே நேரத்தில் அதை விற்பனை செய்த ஒரு நிறுவனம் எங்களுக்கு மேலதிகமான வாரண்டியை தரும், அதை சொல்லுது எக்ஸ்டெண்டட் வாரண்டின்னு. அப்ப எங்களுக்கு அதே எவ்வளவு காலத்துக்கு இருக்குன்னு அதை பார்க்கலாம். நாங்க ஒரு விவரக்கூற்று எடுக்கிற நேரத்துல அதே நேரத்துல வந்து எங்களுக்கு எங்கட இடத்துக்கு வந்து எங்களுக்கு சர்வீஸ் பண்ணி தரக்கூடிய சில வாரண்டி மெத்தடுகள் இருக்குது. அப்ப அது எவ்வளவு காலத்துக்கு இருக்கும்னு அந்த விஷயங்களையும் நாங்க கட்டாயமாக பார்க்கணும். அடுத்தது பிள்ளைகள் நிறுவனத்தின் நன்மதிப்பு. நாங்க ஒரு பொருள் ஒன்று வாங்குத நேரத்துல போலியான நிறுவனங்களை நாங்க அடையாளம் காணுறதுக்காக அந்த நிறுவனங்கள் எப்படி புகழ் பெற்றதுன்றதை கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அப்போ ஒரு நல்ல மதிப்புள்ள ஒரு கம்பெனில வாங்கினா தான் எங்களுக்கு அவங்களோட சேவைகளும் இருக்கும். கொஞ்சம் சிக்கலான கம்பெனிகளை நாங்க வாங்கினோம்னா அவங்களோட சேவைகள் எல்லாம் எங்களுக்கு குளறுபடியாக இருக்கும். அப்ப அதையும் நாங்க ஒரு விவரக்கூற்று எடுக்கிற நேரத்துல கட்டாயம் பார்க்கணும். கடைசியா பிள்ளைகள் விற்பனைக்கு பிந்திய சேவை, இதுவும் ஆக முக்கியம். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்றது பிள்ளைகள், நாங்க ஒரு இடத்துல ஒரு பொருளை வாங்கினதுக்கு பிறகு அந்த பொருள் ஏதாவது பிழைகள் வந்தா, அப்படி இல்லாட்டி ஏதாவது எங்களுக்கு சிக்கல்கள் வந்தா அதுக்கு அவங்க எங்களுக்கு எப்படி உதவி செய்வாங்க. அப்படி இல்லாம நாங்க ஒரு கம்பெனில ஒரு பொருளை வாங்கினதுக்கு அப்புறம் இது அப்புறம் எங்களுக்கு தெரியாது, போன் ஆன்சர் பண்ண மாட்டாங்கன்னா நாங்க ஒரு சிக்கல்ல விழுந்துடுவோம். ஒரு நிறுவனத்தை பொறுத்த வரையில எங்களுக்கு இது ஆக முக்கியமான ஒரு விஷயம். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ்ன்றது பிள்ளைகள் பிரச்சனைகள் வார நேரத்தில் அந்த கம்பெனி எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ண வேணும். அப்ப அது எந்த மாதிரியான விஷயங்கள் என்னதையும் நாங்க விவரக்கூட்டுல கட்டாயமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த 2 வகையான விஷயங்களையும் நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஒன்று தொழில்நுட்பவியல், அடுத்தது தொழில்நுட்பவியல் அல்லாத விஷயங்கள். இது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் 4 விஷயங்கள் இருக்குது. 4 8 விஷயங்களையும் நாங்க கட்டாயம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அதே நேரத்தில் நான் உங்களுக்கு சொன்ன அந்த வாரண்டி விஷயங்களையும் கொஞ்சம் பார்த்துட்டு போவோம். எங்களுக்கு இந்த வாரண்டி டைப்பை நாங்க பார்த்தோம்னா பாருங்க, உங்களோட புத்தகப்படி உற்பத்தியாளரின் உத்தரவாதம் பிள்ளைகள், இதை உற்பத்தி செஞ்ச நிறுவனம் எங்களுக்கு தார வாரண்டி உத்தரவாதம். அதே நேரத்துல நீடிக்கப்பட்ட உத்தரவாதம் என்னன்னா இதை விற்பனை செய்த ஒரு நிறுவனம் எங்களுக்கு தார உத்தரவாதம். அப்ப அது அவங்கள்ட்ட இருந்து எங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது வந்து அமைவிட உத்தரவாதம். இது வந்து எங்களுக்கு அந்த கம்பெனி விற்பனை செய்த கம்பெனி எங்களுக்கு அவங்களோட டெக்னீஷியன்ஸ் அனுப்பி எங்க இடத்துக்கே வந்து எங்களுக்கு செஞ்சு தரக்கூடிய சப்போர்ட்டுகள் இருக்கும். பழுதடைஞ்சா ஏதாவது திருத்தி தரக்கூடிய ஒரு அமைப்பு ஒன்று இருக்கும். அதை நாங்க என்னன்னு சொல்லுவோம்னா அமைவிட உத்தரவாதம். அப்ப இந்த 3 விஷயங்களும் உங்களுக்கு கட்டாயமாக தெரிஞ்சிருக்கணும் பிள்ளைகள். அப்ப எங்கட கேள்விக்கு வருவோம். நாங்க எங்கட கேள்வியை பார்த்தோம்னா பின்வருவனவற்றில் தொழில்நுட்பவியல் அல்லாத விவரக்கூற்று யாது?
தொழில்நுட்பவியல் அல்லாத. முதலாவது முறைவழியாக்கியின் கதி, இது தொழில்நுட்பவியல். கணினியின் விலை, இதைத்தான் நாங்க பார்த்தோம் பிள்ளைகள், தொழில்நுட்பவியல் அல்லாதது. அடுத்தது பார்ப்போம். திரையின் அளவு, இதுவும் தொழில்நுட்பம். வன்வட்டின் கொள்திறன், இதுவும் எங்களுக்கு தொழில்நுட்பம். அப்ப தொழில்நுட்பவியல் அல்லாதது எங்களுக்கு இந்த கணினியின் விலை இந்த விட தான் வரும் எங்களுக்கு. அப்ப இந்த 10 கேள்வியையும் நாங்க இப்ப பார்த்திருக்கோம் பிள்ளைகள். இதுல அடுத்த கேள்விகளை நாங்க எங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.